நாம் தமிழர் கட்சி கேட்டிருக்கின்ற இந்த கேள்வி பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். இந்த கருத்து கந்தசாமிகள் இவர்கள் எல்லோரும் பொது விஷயங்களுக்காக கருத்து சொல்கிறோம் பேர் வழின்னு இவங்க எவ்வளவோ பேசியிருக்காங்க. ஒவ்வொரு இசைத்தட்டு விழாவிலும் பொழுதும் சமுதாயத்தின் பிரச்சனைகள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தங்களை மிகவும் பாதித்தது போன்ற ஒரு துணியில் இவர்கள் வைப்பது அப்படின்றது வழக்கமாகவே இவங்க வச்சிருந்தாங்க. அப்போ நம்முடைய கேள்வி, இந்த 3.5 ஆண்டுகள் ஏன் அமைதி மோடுக்கு போயிட்டீங்க? ஏன் சைலண்ட் மோடுக்கு போயிட்டீங்க? மருத்துவமனைக்கு கோவிலுக்கு ஏன் செலவு பண்ணி இப்போ கோவிலாக ஏன் போயிட்டு இருக்கீங்க? 4 படம் அவுட் ஆன உடனே கோவிலாக போய் அதாவது மக்களை அசுவாசப்படுத்துறாங்களா? அப்போ உண்மையாக பக்தியின் அடிப்படையில் நீங்கள் இதை பண்ணலை. உங்களுக்கு படம் ஓடுனா பொதுவில் ஒரு நிலைப்பாடு, படம் ஓடலைன்னா பொதுவில் இன்னொரு நிலைப்பாடுன்னு வைக்கக்கூடிய நீங்கள் சமுதாயத்தின் மீது என்ன பெரிய அக்கறை கொண்டு பேசப் போகிறீர்கள்? அதைத்தான் நாம் தமிழர் கட்சி சொல்கிறது. இவர்கள் எல்லோருமே ஒருவருக்கு சரண்டர் ஆக வேண்டிய ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. இதைத்தான் ஆதவ அர்ஜுனாவும் சொல்றார். இந்த 4000 கோடி ரூபாய் துறையை ஒரு குடும்பம் கபலீகரம் செய்து வைத்திருக்கிறது. அப்போ இவர்கள் வாயை திறந்தால் இவர்களுடைய திரைப்படங்கள் இங்க ஓடாது, இவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. இப்படியான ஒரு சூழல் இங்க இருக்கு. மணிப்பூரில் நடந்தா கருத்து சொல்வார்கள், காஷ்மீரில் நடந்தா கருத்து சொல்வார்கள், குஜராத்தில் நடந்தா கருத்து சொல்வார்கள். இங்கே சொல்ல மாட்டார்களா? இவர்களுடைய ஆட்சியில் தலைநகரத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்கிற பொழுது குறைந்தபட்சம் சரியான விசாரணையை நடத்தப்படும் என்ற உத்தரவாதம் சொல்ல மாட்டார்களா? திரும்ப திரும்ப அந்த கோவி செழியனை முன்னிறுத்திவிட்டு அப்பனும் மகனும் காணும், சீன்லேயே இல்லை, எஸ்கேப். அதைத்தான் நாம் தமிழர் கட்சியும் வைக்கிறது. இவங்கெல்லாம் செட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். இப்பொழுதெல்லாம் திமுகவுக்கு பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆளுநர், அண்ணாமலை, ஏர்போர்ட்டில் ஹிந்தி பேசக்கூடிய அதிகாரிகள், மத்திய அரசாங்கத்திலையும் வரக்கூடிய ஹிந்தி கடிதங்கள், இதெல்லாம் தான் இவர்களுக்கு திசை திருப்புவதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள். அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவிக்கான பாலியல் வன்கொடுமை, அதற்கு எதிராக சீமான் அவர்கள் தலைமையில் நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய 31ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. அந்த பெண்ணிற்கு ஒரு நீதி வாங்கி தரணும், இது மாதிரி சம்பவங்கள் திருப்பி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மேலும் அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது கொந்தளித்து பேசக்கூடிய நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் அவர்களாக இருக்கட்டும், சத்யராஜ் அவர்கள், சூரிய ஜோதிகா போன்றவர்கள்லாம் இப்போ ரொம்ப மௌனம் சாதிக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லியும் நாம் தமிழர் கட்சியினர் சமூக வலைதளங்களில் கேள்விகளை தொடுக்கிறாங்க. அவங்களுடைய அமைதிக்கான காரணம் என்ன சார்? அதாவது நாம் தமிழர் கட்சி கேட்டிருக்கின்ற இந்த கேள்வி பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். கடந்த 10 ஆண்டுகள், அதாவது இந்த ஆட்சிக்கு முன்னாடி நடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியின் பொழுது இந்த கருத்து கந்தசாமிகள், அதாவது இந்த நடிகர்கள் இவர்கள் எல்லோரும் பொது விஷயங்களுக்காக கருத்து சொல்கிறோம் பேர் வழின்னு இவங்க எவ்வளவோ பேசியிருக்காங்க. ஒவ்வொரு இசைத்தட்டு விழாவிலும் பொழுதும், அந்த இசை வெளியீட்டு விழா, இல்லை இசைத்தட்டு விழா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விழா, ஒவ்வொரு விழாவின் பொழுதும் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் பொழுதும் இது மாதிரியான கருத்துக்களை, அதாவது இந்த அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை, சமுதாயத்தின் பிரச்சனைகள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தங்களை மிகவும் பாதித்தது போன்ற ஒரு துணியில் இவர்கள் வைப்பது அப்படின்றது வழக்கமாகவே இவங்க வச்சுருந்தாங்க. அப்போ நம்முடைய கேள்வி, இந்த 3.5 ஆண்டுகள் ஏன் அமைதி மோடுக்கு போயிட்டீங்க? ஏன் சைலண்ட் மோடுக்கு போயிட்டீங்க? ஏன் ஆஃப் ஆகிட்டீங்க? ஏன் மியூட் ஆகிட்டீங்க? அப்போது இங்கே தான் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த 3.5 ஆண்டுகளில் திரைத்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, பிரபலங்கள்னு வரும்போது திரைத்துறையை முக்கியமாக எடுத்துப்போம். திரைத்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க இவர்கள் எல்லோருமே ஒருவருக்கு சரண்டர் ஆக வேண்டிய ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. இதைத்தான் ஆதவ அர்ஜுனாவும் சொல்கிறார். 4000 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி, இந்த 4000 கோடி ரூபாய் துறையை ஒரு குடும்பம் கபலீகரம் செய்து வைத்திருக்கிறது. அப்போது இவர்கள் வாயை திறந்தால் இவர்களுடைய திரைப்படங்கள் இங்கே ஓடாது, இவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. இப்படியான ஒரு சூழல் இங்கே இருக்குது. அப்போ அவங்க எப்படி கருத்து சொல்லுவாங்க அப்படின்றது இயல்பாக நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. இதையெல்லாம் கடந்து இவர்களுக்கு சமூகத்தின் மீது மிகப்பெரிய பார்வை இருந்திருக்கிறதா என்றால் இவர்களுக்கு எந்த காலத்திலும் இருந்தது கிடையாது. அப்போ கடந்த காலத்தில் பேசுறதுக்கு அதையெல்லாம் ஒரு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பிஆர் ஏஜென்சி இருப்பாங்க. இவங்க பிஆர் ஏஜென்ட்டு கான்டாக்ட் பண்ணி இவ்வளவு தொகை என்று பேசப்படும். இப்போ ஒரு ட்வீட் போடுறாங்கன்னா இதுக்கு அந்தந்த ஸ்டார் பொறுத்து, அதாவது ஒரு நட்சத்திரம் அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை பொறுத்து, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பின்தொடர்பாளர்களின் அடிப்படையில் இவர்களுக்கென்று ஒரு தொகை நிர்ணயிக்கப்படும், ஒரு விலை நிர்ணயிக்கப்படும். அதை அவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்றால் அதில் 10% 15% அந்த ஏஜென்ட் எடுத்துப்பான், நிச்சயம் இவங்களுக்கு கொடுத்துருவான். இப்போ உதாரணத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சம்பவம் சம்பந்தமாக கருத்து தெரிவிக்கணும், ட்விட்டரில் ஒரு கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா
இதுக்கு ஒரு 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபான்னு ஒரு தொகை பேசப்படும். இந்த தொகை இந்த ஏஜென்ட்டிடம் கொடுக்கப்பட்டு விட்டால் அவங்க உடனே ட்வீட்டை போட்டுருவாங்க. இவங்க ட்வீட்டை போட்ட உடனேயே இந்த ஐடி விங்கோ அல்லது மீடியாவோ இதை எடுத்து பேசு பொருளாக்கும். இவர் இந்த கருத்தை சொல்லிவிட்டார், சித்தார்த் இந்த கருத்தை சொல்லிவிட்டார், பிரகாஷ்ராஜ் இந்த கருத்தை சொல்லிவிட்டார், ஜோதிகா இந்த கருத்தை சொல்லிவிட்டார், சூர்யா இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார், இப்படின்ட்டு இது பரப்புரை ஆகும். ஸோ இது ஒரு இண்டஸ்ட்ரியாகவே இவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள், பிழைப்பிற்கு ஒரு வழியாக இவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள் அப்படின்றதான் நான் வந்து ஒரு குற்றச்சாட்டாக. சமூக அக்கறையே இல்லை அப்படிங்கிறீங்க இந்த மாதிரி பண்ணுறோம். இவங்க கேரவானை விட்டு இறங்கினதே கிடையாதுங்க. இவங்களை பொதுமக்களுடைய பிரச்சனை என்னன்றது கூட தெரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சூர்யா வீட்டுக்கு போயிருக்கீங்களா சென்னையில்? இல்லை. அது காம்பவுண்ட் வால் மட்டுமே 20 அடிக்கு இருக்கும். இவன் எப்படிங்க வெளியில் வந்து மக்களோட மக்களாக இருந்து மக்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அதனால் இவர்களும் கருத்து தெரிவிக்கிறாங்களா? நான் இவங்களை தப்பு சொல்லலை, அதற்கு அவர்கள் 1000 காரணம் வைத்திருக்கலாம். ஏன்னா அவங்க திரையில் தோன்றக்கூடியவர்கள், அவர்கள் வந்து அவர்களுடைய உடலை பராமரித்து கொள்ள வேண்டும். அப்போ ரசிகர்கள் கூட்டம் நிறைய வந்தால் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாத சூழல் இருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அது எதை எடுத்தீங்கனாலும் நீங்கள் ஒரு இன்டர்வியூ எடுத்து பாருங்களேன். இவங்களுடைய அந்த காலத்துலேருந்து வந்த, அதாவது 80கள் 90களில், நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க, 50கள் 60கள் 70கள் இவங்களெல்லாம் விட்டுருங்க, 80 90களில் வந்த நடிகர்கள் இவங்க வந்து இப்போது கொடுக்கக்கூடிய இன்டர்வியூலாம் பாருங்கள். முன்னாடியெல்லாம் நம்ம வந்து எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில், எல்லாரும் வந்து பேசுவாங்க. வேறு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கவங்கலாம் ஸ்டுடியோஸ்லாம் வந்து ஒரே ஸ்டுடியோவில் பல ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும், ஒரு ஃப்ளோரில் ஒரு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும், எல்லோரும் உட்காந்து பேசுவாங்க. அப்போ எல்லா விஷயங்களும் பரிமாறப்படும், கருத்துக்கள் பரிமாறப்படும். இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. இப்போ கிடையாது. இப்போ ஆளுக்கு ஒரு கேரவானில் போய் உட்காந்துடுறாங்கன்ட்டு. இப்போ இந்த கேரவான்குள்ளே உட்காரவன் வெளில வந்து மக்களோட மக்களாக இல்லாத நிலையில் இவனுக்கு என்ன தெரியும்? வெளி உலக தொடர்பே இல்லாமல் இருக்காங்க, இருக்கவே இருக்காது. அண்ட் இவங்க ஷூட்டிங் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு தான் இருப்பாங்க. இவங்க நியூஸ்லாம் பார்ப்பாங்க இல்லையா ஊடகங்களில், அந்த நியூஸை பார்த்து தான் நீங்கள் அந்த நியூஸை பார்த்து நீங்கள் என்ன புரிதலை ஏற்படுத்திக்க முடியும்? உங்களுக்கு நியூஸில் நீங்கள் தான் பார்க்குறீங்களா, எல்லாம் ஒருதலை பட்சமாக தானே வருது. நியூஸில் எல்லா தகவலும் வருதா? இந்த நியூஸை விவாதங்கள் போடுறாங்களே பார்த்துட்டு பார்க்குறீங்கல்ல. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில், இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த பிரச்சனை குறித்து இவர்கள் அன்றைக்கி விவாதம் எடுக்காமல் இரட்டை இலை பிரச்சனையை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அதை சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இவங்க அடுத்த நாள் வந்து இதை விவாத பொருளாக எடுக்கிறாங்க. ஸோ அப்போ சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. அப்போ அங்கே உணர்வு ரீதியாக பேசக்கூடியவர்கள் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விலைக்கு இந்த கருத்தை தெரிவிப்பேன், இந்த ஒரு ட்வீட்டை நான் போட்டுட்டு போயிடுவேன், இவன்கிட்ட போய் நீ டீப்பாக போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்போது போகிற போக்கில் ஒரு கருத்தை சொல்கிறது அப்படின்றத வழக்கமாக வைத்திருந்தார்கள் கடந்த ஆட்சி காலத்தில். இன்றைக்கி திரைத்துறையே ஒரு குடும்பத்திடம், ஒரு நபரிடம், இதில் என்ன பச்சையாக சொல்கிறேனே, உதயநிதின்ற ஒரு நபரிடம் அது போய்விட்ட நிலையில் நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்க? இவங்கள்ட்ட நியாயத்தை எப்படி எதிர்பார்ப்பீங்க? இல்லை இவர்கள் நியாயமாக குரல் கொடுப்பார்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்க? அப்போ என்ன சொல்லுவாங்க? எங்களுடைய வேலை வந்து நாங்கள் வந்து கலை உலகத்தில் இருக்கோம், நாங்கள் வந்து கூத்தாடிகள். இந்த கூத்தாடிகள் அப்படி நான் சொல்லும்போது கேவலமான பதமாக நான் சொல்லலை. அது கூத்துப்பற்றையிலிருந்து வரக்கூடியவர்கள், அந்த ஒரு பணியில் இருக்கிறார்கள். அதுவும் ஒரு சிறந்த துறை தான். நான் அதை வந்து சிறுமைப்படுத்தியோ இல்லை இதுவாக பண்ணல. அப்போ எங்களுக்கு வந்து எல்லாருமே ஒன்று தானே. இந்த ஆட்சி வந்தால் இந்த ஆட்சியில் பாராட்டு விழா எடுக்க போகிறோம், அந்த ஆட்சி வந்தால் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாராட்டு விழா எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு போகலாம், கடந்து போகலாம். ஆனால் அப்படி அவர்கள் செய்தார்களா என்றால் இல்லை. ஒருதலைபட்சமாக செயல்படுறாங்க, ஒருதலைபட்சமாக செயல்பட்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த ஒருதலை பட்சத்துக்கு அவர்கள் கொடுத்த நியாயம், அப்பொழுது அவர் கற்பித்த நியாயம், அவர்கள் கற்பித்த நியாயம் என்ன? நாங்கள் சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கிறதுனால நாங்கள் கருத்து தெரிவிக்கிறோம். இப்போ ஜோதிகா வந்து கருத்து தெரிவித்தாங்க, இது அந்த கோவிலில் வந்து கோவிலை பற்றி ஏதோ ஒரு கருத்து தெரிவிச்சு, மருத்துவமனைகளுக்கு செலவு பண்ணுங்க, மருத்துவமனைக்கு கோவிலுக்கு ஏன் செலவு பண்ணி, இப்போ கோவிலாக ஏன் போயிட்டுருக்கீங்க? 4 படம் அவுட் ஆன உடனே கோவிலாக போய் அதாவது மக்களை அசுவாசப்படுத்துகிறாங்களா? அப்போ உண்மையாக பக்தியின் அடிப்படையில் நீங்கள் அதை பண்ணலை, அதை பண்ணாமல் போங்க, அது உங்கள் நம்பிக்கை சார்ந்தது, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. இன்னொருத்தருடைய நம்பிக்கையை நீ வந்து கொச்சைப்படுத்துவது தான் இங்கே பிரச்சனையே. அதை செய்துவிட்டு இப்போ அதுக்கு பரிகாரம் தேடுகிறீர்கள், சரியா? அப்போ நாம் இங்கே என்ன கேட்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு படம் ஓடுனா பொதுவில் ஒரு நிலைப்பாடு, படம் ஓடலைன்னா பொதுவில் இன்னொரு நிலைப்பாடுன்னு வைக்கக்கூடிய நீங்கள் சமுதாயத்தின் மீது என்ன பெரிய அக்கறை கொண்டு பேசப் போகிறீர்கள்? ஒன்றும் இருக்க போகிறதில்லை. அதைத்தான் நாம் தமிழர் கட்சி சொல்கிறது.
இப்போ இன்னொரு விஷயம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சினா தொடர்ச்சியா அதுக்கு நீதி வாங்கி குடுக்கணும்னு சொல்லி ஒரு சமூக வலைதளங்கள்ல சீமானவர்கள் அறிக்கை மூலமா அரசுக்கு அழுத்தம் குடுக்குறாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில நீங்க பார்த்திருப்பீங்க. சவுக்க எடுத்து வீட்டு முன்னாடி அடிச்சதா இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. இது வந்து ஒரு திசை திருப்பும் முயற்சின்ற மாரி பார்க்கப்படுது. இத நீங்க எப்படி சொல்றீங்க? அதாவது நீங்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வழிமுறை இருக்குது. தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வழிமுறை இருக்குது. தங்களுடைய விமர்சனங்களை வைப்பதற்கு ஒரு வழிமுறை இருக்குது. தங்களுடைய அரசியல் பாணியே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வழிமுறையில் கொண்டு போகலாம். அப்படியான ஒரு வழிமுறையை தான் இப்போ அண்ணாமலை கொண்டு போயிருக்காரு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, விவசாயிகள் அவங்க வந்து வெறும் கோமணம் கட்டி கொண்டு டெல்லியில் வந்து போராட்டம் செய்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர்கள் வாயில் எலியை வைத்து நாங்கள் இதை தான் சாப்பிட்டு செத்து போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நடத்திய போராட்டங்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் உணர்வு ரீதியாக, சம்பிரதாயத்துக்கு இல்லாமல் உணர்வு ரீதியாக நடந்த போராட்டங்கள். பல நாட்கள், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பல வாரங்கள் நடைபெற்ற போராட்டங்கள் இதெல்லாம். ஆனால் இவர் முன்னெடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த எஃப்ஐஆரை வந்து தப்பாக போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவில் இருக்கக்கூடிய கருத்து தான். ரத்தம் கொதிக்குது. ரத்தம் கொதிக்குது அப்படின்றது கூட என்னால் புரிஞ்சிக்க முடியுதுங்க. ஒரு அரசியல்வாதிக்கு கண்டிப்பாக பொது நலத்தின் மீது அக்கறை கொண்டவருக்கு ரத்தம் கொதிக்கலாம். இதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் கூட இது பண்ணல. ஆனால் இந்த சாட்டை அடித்துக் கொள்வேன்ற அந்த நாடகம் இருக்குது பாருங்கள், அது வந்து நான் பார்த்து புரிந்து கொண்ட வரைக்கும். ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்லேயே நீங்கள் பாருங்கள், ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள். அதாவது நான் இந்த சம்பவத்திற்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன். சரி, காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கையிலிருந்து போட்டது எல்லாமே தவறு. சரி, ஒத்துக்கிறேன். இது வந்து ஒரு பெண்ணுடைய தனிப்பட்ட விஷயங்களே வெளியில் பொதுவில் பகிர்ந்தது அப்படின்றது வந்து அந்த பெண்ணை அச்சுறுத்துவதற்கு சமம், ஏற்கிறேன். இதெல்லாம் உங்களுடைய விமர்சனங்கள். இதை எதையுமே நான் குறை சொல்லலை. ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா, நான் இதற்காக அறுபடை வீடு முருகன் கோவிலுக்கு போகிறேன். இது எதுக்கு சொல்லுங்க? அவருடைய நம்பிக்கையாக இருக்கும். உங்கள் நம்பிக்கையை பொது மேடையில், ஒரு அரசியல் மேடையில் உங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கையை நீங்கள் ஒரு பொது பிரச்சனைக்கு எப்படி நீங்கள் கொண்டு வந்து மதத்தை நீங்கள் மிக்ஸ் பண்ணுவீங்க? ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண் எந்த மதம்னு நமக்கு தெரியாது. அந்த குற்றம் சாட்டப்பட்டால் அந்த குற்றவாளி என்ன மதம்ன்றது கூட நம்ம ஆராயலை. இது மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு மதத்தின் அடிப்படையாக வச்சு ஒரு குற்றச்செயல் நடந்ததுன்னு வைங்க, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கலாம். இது மதத்தை அடிப்படையாக வைத்து நடந்த குற்றச்செயலாகவும் தெரியல, அப்படியும் இல்லை. அப்படின்ற பட்சத்தில் ஏன் நீங்கள் மதத்தை உள்ளே கொண்டு வரீங்க? அப்போ அறுவடை முருகன் வீட்டுக்கு கோவிலுக்கு போனால் தான் இதுக்கு தீர்வு கிடைக்குமா? அப்போ இதுக்கு போனால், சர்ச்சுக்கு போனால் தீர்வு கிடைக்காதா? மசூதிக்கு போனால் தீர்வு கிடைக்காதா? இது என்ன மாதிரியான மைண்ட் செட்? இங்கே தான் நான் சொல்கிறேன், இந்த அரசியலை தான் நாங்கள் வெறுக்கிறோம். இந்த அரசியலை தான் நாம் கூடாது என்று சொல்கிறோம். ஏன்னா எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள், இப்போ இன்றைக்கி மாணவர்கள் தன்னெழுச்சியாக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்னா, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. மேபி அவர்கள் மிரட்டப்படலாம். வெளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்றால் மதம், சாதி இதெல்லாம் கடந்து வந்து அவர்கள் அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் இல்லையா? இங்கே ஒரு முஸ்லீம் ஸ்டூடெண்ட்டையும் பார்க்கலாம், கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்டையும் பார்க்கலாம், இந்து ஸ்டூடெண்ட்டையும் பார்க்கலாம். இத்தனை பேரும் வந்து அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க இல்லையா? இந்த மாணவிக்காக அந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் இல்லையா? அப்படிங்கும் பொழுது நீ ஏன் மதத்தை கொண்டு வருகிறாய்? இதுதான் பாரதிய ஜனதா செய்யக்கூடிய கேவலமான அரசியல். இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். சவுக்கால் அடித்ததை நீங்கள், அதுதான் சொல்கிறேன். நீங்கள் சவுக்கால் அடித்ததையும் பாருங்கள், நல்லா பட்டையை போட்டுக்கிட்டு ஒரு பச்சை கலர் வேட்டி. அது வந்து அந்த விசாக நட்சத்திரம் அன்னைக்கு, முருகனுக்கு உகந்த நட்சத்திரம், நிறைந்த வெள்ளிக்கிழமை. இவர் வந்து அங்கே நின்றுக்கிட்டு வெற்றிவேல் வீரவேல்னு கத்திக்கிட்டு அந்த சாட்டையால் 2 அடிச்சுக்கிறாரு. என்ன இது என்னன்னு எடுத்துப்பீங்க? தன்னையே வருத்தி கொண்டு நீங்கள் உங்களையே வருத்தி கொள்வது அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்கு, அதுக்குள்ளேயே வர விரும்பல. இந்த கெட்டப்பில் நீங்கள் வந்து இதை செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? அப்போ தெளிவாக இதில் மதத்தை நுழைக்க வேண்டியது. ஏன் அதை செய்கிறீங்க? ஏன்? அதாவது ஒரு பொது பிரச்சனையில், மதமே சம்பந்தப்படாத ஒரு பிரச்சனையில் ஏன் மதத்தை கொண்டு வந்து திணிக்கிறீர்கள்? ஏன் அதை நுழைக்கிறீர்கள்? அல்லது நீங்கள் ஏன் மதத்தை பிடித்து தொங்குகிறீர்கள் இந்த விஷயத்தில் அப்படின்றத என்னோட கேள்வி. நீங்கள் மற்ற விஷயத்துலலாம் நீங்கள் பண்ணுங்க. இப்போ எல்முருகன் வந்து வேல் யாத்திரை இன்னும் கிளம்பி போனார், அதெல்லாம் அவருடைய, ஏன்னா அந்த கந்த சஷ்டி அப்படின்றத வந்து தவறாக பேசிட்டாங்க அப்படின்றதற்கு அவர் வந்து அது பரிகாரம் தேடுவதற்காக வேல் யாத்திரைன்னு போனது கூட நான் வந்து தப்பே சொல்லலை. அதற்கான முழு உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு மதத்துடைய நம்பிக்கை கொச்சைப்படுத்தப்படும் பொழுது கண்டிப்பாக குரல் கொடுப்பது
உங்களுடைய கடமை என்று நீங்கள் இருப்பது என்பது தவறு கிடையாது. நான் அந்த இதில் ஏன் நீ கொண்டு வரன்றதான் நீ கேள்வி. இன்னொரு கேள்வி கேட்குறேன். சாட்டையை நீ சுழற்றினது அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு மெசேஜை மக்கள்கிட்ட கொண்டு போகுது? அவர் மேலே ஒரு பெரிய வெளிச்சம், மூட வெளிச்சம். அது ஒன்றுத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ இந்த மாணவிக்கான நியாயம் என்பது உங்கள் பிரச்சனை இல்லை, உங்கள் மீது கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பது தான் உங்கள் நோக்கமாக இருந்திருக்கு. அதான் பலருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஆமாம். இப்போ நீ இந்த கவனத்தை உங்கள் மீது, இது கேவலமான அரசியல் இல்லையா? அசிங்கம் பிடித்த அரசியல் இல்லையா? இது வரலட்சுமி என்கிற பெண், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வக்கீல் வரலட்சுமி என்ற பெண், அவர் கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் தானாக முன் வந்து நீதிமன்றம் எடுத்தது, அந்த வழக்கை எடுத்து சரமாரியான கேள்விகளை கேட்டு அந்த அரசாங்கத்தையே தலைகுனிய வைத்திருக்கிறது நீதிமன்றம். 25 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் யாரு? வரலட்சுமி என்ற பெண் சட்டத்தை நாடினார், நீ சாட்டையை நாடின. நீ என்ன இத்தனைக்கும் இங்கிலாந்து போய் படிச்சுட்டு வந்திருக்கேன், அங்கே போய் படிச்சு வந்திருக்கேன், இங்கே IPS பாஸ் பண்ணியிருக்கேன், இப்படிலாம் இந்த கதையெல்லாம் விட்டுவிட்டு நீ வந்து சாட்டையை நாடினாய். அவர் சட்டத்தை நாடினார். சட்டத்தை வைத்து நீதிமன்றம் சாட்டையால் சுழல வைத்து அந்த பெண்ணுக்கு குறைந்தபட்ச தற்காலிகமாகவாவது இடைக்காலமாகவாவது குறைந்தபட்ச நீதியை பெற்றுக் கொடுத்தார். உனக்கும் மற்றவர்களுக்கும் இதுதான் வித்தியாசம். இப்போ நீ ஒரு இளைஞனா அல்லது ஒரு இளைஞர்களை வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவனா நீ என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க தேசிய மகளிர் ஆணையம் வரைக்கும் போனாங்களாமே, எதுவுமே நடக்கலையாமே. யாரு? அண்ணாமலை அவர்கள் தான் நான் கடிதம் எழுதியிருக்கேன் பாருங்க, இது எதுவும் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி அதை. அப்போ தேசிய மகளிர் ஆணையத்தை நீ கடிதமே எழுத வேண்டியதில்லை, அவன் ட்வீட் போட்டாலே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. நீ என்ன கடிதம் எழுதுறது? இதெல்லாம் சுயமோட்டாவாக அவங்க வந்து எடுத்துப்பாங்க. நீ அந்த கதையெல்லாம் விடக்கூடாது. நம்முடைய கேள்வி, நீ உன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்ததை பற்றி யாரும் தப்பு சொல்லலை, உன்னுடைய கோவத்தையும் யாரும் குறை சொல்லலை, நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கேள்வி இவ்வளவுதான், எதுக்கு மதத்தை நுழைக்கிற? இந்த அரசியலை ஏன் நீங்கள் செய்யணும்? இந்த அரசியலை வேறு எந்த கட்சியும் செய்யாது, இவர்கள் மட்டும்தான் செய்வார்கள். திமுக செய்யும். எப்படின்னா, இதில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவராக இருந்தால், ஒரு உதாரணத்திற்கு இப்போ பிராமணராக இருந்தால், திமுக அப்பொழுது அதை அந்த நோக்கத்தில் கொண்டு போகும். சனாதனம் அதுதான் இதை செய்ய வைக்கிறது, இப்படிலாம் கொண்டு போவாங்க. ஸோ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ரெண்டு பேரும் மதத்தை இழுக்கிறீங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. இதை வைத்து எப்படி ஆதாயம் தேட வேண்டும் என்பதுதான் உங்கள் நோக்கமாக இருந்திருக்கிறது. இவ்வளவுதான் விஷயம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணாமலை அவர்கள் இப்படி பண்ணதுக்கு அப்புறமா அந்த விஷயம் டைவர்ட் ஆயிருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட அந்த இதுக்கு நீதி வாங்கி தரணுன்றத விட இது எப்பவுமே நடக்கிறது தானங்க. நீங்க எப்பவுமே இது திமுக அரசை பாதுகாக்கிறதுக்காக இவங்க எல்லாம் செட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். என்னன்னா, இவர்கள் எல்லாம் வந்து எப்பொழுதெல்லாம் வந்து திமுகவுக்கு பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆளுநர் என்ன, அண்ணாமலை, அப்புறம் அந்த ஏர்போர்ட்டில் ஹிந்தி பேசக்கூடிய அதிகாரிகள், இல்லை மத்திய அரசாங்கத்திலையும் வரக்கூடிய ஹிந்தி கடிதங்கள், இதெல்லாம் தான் இவர்களுக்கு திசை திருப்புவதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள். ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை வரும்பொழுது திசை திருப்புவதற்கு இவர்களெல்லாம் ஒரு முறையும் ஒருவர் இறக்கி விடப்படுவார்கள். அது வழக்கமாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது தானே. அது மக்கள் ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லும்பொழுது அப்படியெல்லாம் இருக்காதுன்னு நினச்சாங்க. இப்பொழுது அவர்களுக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. சம்பந்தமே இல்லாமல் வந்து கோதாவில் இறங்கி இப்போ நானும் இருக்கேன்னு காட்டுறதுக்காக நீ கவனத்தை அப்படியே திருப்புற. அதாவது நீ பேசிய ப்ரெஸ் மீட்டில் நீ சொன்ன எல்லா விஷயங்களும் ஓகே, கடைசியில் தான் நீ கொண்டு போய் இதில் போய் நிறுத்துற, கடவுளில் போய் நிறுத்துற, முருகன்ற அறுவடை விடுங்கிற. நீ செருப்பு போடாது, நீ செருப்பு போட்டா என்ன, ஜட்டி போட்டா என்ன, அது விஷயம் கிடையாது. சரியா? அது உன்னுடைய தனிப்பட்ட விருப்பம். உன்னுடைய எதிர்ப்பை நீ எப்படி காண்பிக்க வேண்டும் என்றதை நான் முடிவு பண்ண முடியாது. அதற்கான முழு உரிமை உனக்கு இருக்கிறது. அதை நான் விமர்சனம் கூட பண்ண விரும்பலை. சரியா? அது அப்படியே தூக்கி 25,000 ரூபாய் ஷூவை தூக்கி காமிக்கிறார். நான் இனிமேல் இதை போட மாட்டேங்கண்ணா அப்படின்ட்டு. போடாத. நம்மளுடைய கேள்வி அதெல்லாம் நீ வந்து உங்களுடைய வார்த்தையின்படியே நீ பயன்படுத்திய சொல்லையே நான் சொல்கிறேன். சங்கல்பம் எடுத்துக்கொண்டேன். சரி, சங்கல்பம் எடுத்துக்கொண்டேன்னு வச்சுப்போம். அதெல்லாம் உன்னுடைய தனிப்பட்ட விஷயம். இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட தான் சட்டமன்றம் செத்தமன்றம் ஆகிவிட்டது, இனி நான் முதலமைச்சராகத்தான் திரும்பி வருவேன் என்று சொன்னார். அப்பவும் அவர் மீது எதற்காக என்றால் அவர் மீது செருப்பு வீசப்பட்டது. எதிர்க்கட்சி வரிசையில் அவர் ஆளும் தரப்பினரை பார்த்து, திமுகவினரை பார்த்து கேள்வி கேட்டதற்காக
நியாயமான கேள்விகளை கேட்டதற்காக அவர் மீது செருப்பு வீசப்பட்டது. அப்பொழுது அவர் சொன்னார், நான் இனி முதலமைச்சராகத்தான் இந்த சட்டமன்றத்திற்குள் வருவேன் என்று. முதலமைச்சராகத்தான் வந்தார். அதே போல செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது அவர் மீது தாக்குதல் நடைபெற்றது. அந்த தாக்குதலின் அடிப்படையில் நான் மீண்டும் இந்த சட்டமன்றத்திற்கு முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று சொன்னார். முதலமைச்சராகத்தான் வந்தார். இதெல்லாம் இவர்கள் எல்லாரும் கூட சங்கல்பம் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் உண்மையான உணர்வுபூர்வமான சங்கல்பங்களாக பார்க்கப்பட்டது. நீ நடத்துவது நாடகம் என்கிற எண்ண ஓட்டம் ஏன் வருகிறது என்றால், இந்த உன்னுடைய வழிமுறைகளை பார்க்கும் பொழுது இது கடைந்து எடுத்த நாடகம் அப்படின்னு பட்டவர்த்தனம் ஆகிறது. இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கான நீதி வந்து முறையாக வழங்கப்பட்டிருக்கு. இப்போ என்ன அமைச்சர்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உடனடியாக குற்றவாளி வந்து கைது பண்ணியிருக்கோம், நாங்கள் துரித நடவடிக்கை எடுத்துருக்கோம். நீங்கள் துரித நடவடிக்கை எடுத்தது அப்படின்றதை விட நீங்கள் அந்த மாணவிக்கு செய்தது அநீதி அப்படின்றது தான் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படி சொல்றீங்க? 2 விஷயத்தில் நான் சொல்லுவேன். ஒன்று என்னென்னா, நீங்கள் அந்த எஃப்ஐஆரை கசிய விட்டது. அந்த எஃப்ஐஆர் ஃப்ரேம் பண்ணப்பட்டதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அது அவங்க கையால் எழுதினதுன்னு சொல்கிறாங்களே, விக்டிம் தான் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு. விக்டிம் அப்படி எழுதினாலும் அதுதான் நீதிமன்றம் சொல்லுது. விக்டிம் அப்படி எழுதி இருந்தாலும் கூட நீங்கள் அதை கைட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி இந்த விஷயங்கள் வேறு மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கைட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் முழுக்க அவங்க ட்ராமாவில் இருப்பாங்க. விக்டிம்ன்றவங்க அவங்க வந்து மனதளவில் வந்து பாதிக்கப்பட்டு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. அப்படின்னும் பொழுது அவர்களை நீங்கள் வழி நடத்தணும். நீ என்ன நடந்ததுன்றதை இப்படி எழுதலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வழி நடத்தணும். நீங்கள் எழுதியிருக்கிறது மொத்தமாக அந்த பெண்ணை அசிங்கப்படுத்துவதாக தானே இருக்குது ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னாக்க. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, அதை நான் விவாதிக்கவும் விரும்பலை. கமிஷனர் சொல்கிறத நான் முழுவதுமாக ஏற்றுக்கிறேன். அதாவது இதை பற்றி நம்ம வந்து விவாதிப்பது என்பது சட்டப்படி குற்றம், அது நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. ஆனால் அப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, உடைகளை பெண் மேலே தவறுன்னு ஃப்ரேம் பண்ணுற மாதிரி கூட. அதுதான் சொல்கிறேன். அதாவது மாரலாக நீங்கள் அந்த பெண் மேலே தவறை கொண்டு வரீங்கன்ற மாதிரி இருக்குது. அண்ட் திமுகவுடைய பேச்சாளர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த பெண்ணி அங்கே போனாங்க, என்ன அவங்களுக்கு என்ன அங்கே வேலை, அவங்க ஏன் அங்கே போனாங்க? இவர்கள் எல்லோரும் ஈவேராவை காரணம் காண்பித்து பெண் உரிமைக்காக பேசியவர் என்று சொன்னவர்கள், முற்போக்கு பேசியவர்கள், இவர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள்? பெண் அப்படி செய்யலாமா, போகலாமா அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? கடைசியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேர் மேலே தப்புன்னு முடிச்சிட்டாங்க. அதான் சொல்கிறேன் நான். இதில் 100 படி மேலே அந்த நபர் அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் தெளிவாக இவங்களோட தான் இருக்கான். இவன் கட்சியோட தான் சுற்றுறான், இவன் கட்சியில் தான் இருக்கான், இவன் கட்சி மேடைகளில் இருக்கான், போஸ்டர்கள் அவனோட படம் இருக்குது, பேர் வருது, எல்லாமே இருக்குது. ஆனால் பச்சையாக போய் சொல்கிறார் அமைச்சர், இவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, இந்த நபருக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது. எவ்வளவு ஆதாரங்கள் இருக்கின்றன, வீடியோ ஆதாரங்கள்லேருந்து அத்தனை ஆதாரங்களும் இருக்கின்றன. அமைச்சர்கள் இவன் வீட்டில் போயிட்டு துணை மேயர் மகேஷும் இந்த மாசுவும் அவன் வீட்டிலேயே சென்று உணவருந்துகிறார்கள். இந்த புகைப்படங்கள்லாம் கூட இவ்வளவும் வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் கூட நீங்கள் அங்கே வந்து என்ன சொல்கிறீங்க, திமுகவுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி சப்பை கட்டுவதில் தான் உங்களுக்கு கவனத்தை செலுத்துகிறீர்கள். வேறு எந்த பொறுப்புள்ள கட்சியாக இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பாங்க, அது உண்மையாக இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? இந்த ஃபோட்டோக்கள் வெளியில் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் முதல்ல மறுக்கிறீங்க. இந்த ஃபோட்டோக்கள் வந்ததுக்கப்புறம் மயான அமைதி. சரி, இதெல்லாம் நடக்கும்பொழுது நம்முடைய கேள்வி, முதலமைச்சர் ஏன் வாய் மூடி இருக்கிறார்? துணை முதலமைச்சர் ஏன் வாய் மூடி இருக்கிறார்? இவர்கள் ஏன் வாய் திறக்கவில்லை? ஏன் கருத்து சொல்ல மாட்டார்களா? எங்கேயோ உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ரஸில் நடந்தால் கருத்து சொல்வார்கள், மேற்கு வங்கத்தில் நடந்தால் கருத்து சொல்வார்கள், மணிப்பூரில் நடந்தால் கருத்து சொல்வார்கள், காஷ்மீரில் நடந்தால் கருத்து சொல்வார்கள், குஜராத்தில் நடந்தால் கருத்து சொல்வார்கள். இங்கே சொல்ல மாட்டார்களா? இவர்களுடைய ஆட்சியில் தலைநகரத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்கிற பொழுது குறைந்தபட்சம் சரியான விசாரணையை நடத்தப்படும் என்ற உத்தரவாதம் சொல்ல மாட்டார்களா? இத்தனைக்கும் இந்த அழகில் பார்த்தீங்கன்னாக்கா நேரடி கட்டுப்பாட்டில், என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது காவல்துறை என்று பெருமை பீத்தி கொண்டவர் இந்த முதலமைச்சர். காவல்துறையை தான் சகட்டு மென்னிக்கு கேள்விகளால் துளைத்திருக்கிறது நீதிமன்றம். கிட்டத்தட்ட காவல்துறையை குற்றவாளிகள் அப்படின்னே தீர்ப்பளித்திருக்கிறது கிட்டத்தட்ட. அப்படின்னும் பொழுது முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டுமா வேண்டாமா? ஆனால் இவர்கள் வாய் மூடி இருக்கிறார். திரும்ப அந்த கோவி செழியனை முன்னிறுத்திவிட்டு அப்பனும் மகனும் காணோம், சீன்லேயே இல்லை, எஸ்கேப்.
இது என்ன மாதிரியான ஒரு நிர்வாகம்? நீங்கள் என்ன மெசேஜ் மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க? முதலமைச்சர் உறுதுணையாக இருப்பார் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கணும்ல, ஏன் இல்லை? இதெல்லாம் தான் இவர்கள் மீதான விமர்சனமாக வைக்கப்பட வேண்டியது. அதைத்தான் நாம் தமிழர் கட்சியும் வைக்கிறது. நிச்சயமா. சமூக அக்கறையோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி.